ஒரிஜினலா? அப்ப விலை கூடுதலா இருக்குமே சம்முவா. 1-2 லட்சம் இல்லடா, 15 லட்சம். இது யார் வாங்கினாங்கன்னு தெரியுமா? ஓஹோ, 15 லட்சம் ரூபாயா இந்த நெக்லஸ்? இலே வெறும்பையிலே என்ன செஞ்சே? எங்கன்னு போய் கொள்ளையடிச்ச? குட்டி போது பாரு. என் மவன என்ன உன்ன மாதிரி நினைச்சுக்கிட்டியா? நீதான் கோயில்ல திருடி மாட்டிக்கிட்ட களவாணி போய. பிச்சு முடிஞ்சிச்சு. இப்ப எதுக்காக இதை கொண்டு வந்து ஏன்ட்ட போடுதே? என்ன என் மகளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணதுக்கு இது தண்டமா தெரிய? நீ ஆமா, அவன் என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நீங்க ஏமாந்து போய் விக்கி விக்கி அழுவீங்க. என்ன ஜோக் அடிக்கிறீங்களா? மாமனாரே, உன் அக்கா தான் 15 லட்சம் ரூபாவை கொடுத்து இந்த வைர நெக்லஸ வாங்கியிருக்கா. எங்க இருந்து வந்தது அந்த 15 லட்சம் உன் அக்காளுக்கு? 15 லட்சமா? எங்க நெசமாவே அந்த பொம்பளைக்கு இத வாங்க அம்புட்டு காசு எங்க இருந்துங்க கிடைச்சிருக்கும்? அத்த, நிச்சயம் களவாணித்தனம் பண்ணி வந்த காசுல தான் இத வாங்கியிருக்கு. இத திருட்டுத்தனமா வாங்கினதுனால தானே ஒளிச்சு ஒளிச்சு வச்சு யாரும் பார்க்காத போது போட்டு போட்டு பாக்குதாவ. உண்மையிலேயே இந்த நெக்லஸ வாங்கின விஷயத்துல அவளுக்கு மட்டும்தான் சம்பந்தம் இருக்கா, இல்ல உன் புருஷனுக்கு இந்த களவாணித்தனத்துல ஏதாச்சும் பங்கு இருக்கான்னு கேட்டு போலதான் வந்திருக்கான். இல்ல சம்முவா, அந்த பொம்பளை நீ சும்மாவா விட்ட? ஆமா, இவனை நீ நல்லா சொரிஞ்சு விடு. இவன் போய் அங்க அக்காவை அடிக்கிட்டா. என்ன பேச்சுது? உங்க வீட்ல ஏதாச்சும் பணம் திருட்டு போயிருக்கா என்ன ஏதுன்னு செக் பண்ணி பாருங்க. உங்க பணம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். அதுக்காக தான் நான் சண்முகத்தோட வந்தேன். அப்பா கிட்ட இருந்து காசு திருடுறதா? சான்ஸே கிடையாது. அதுக்கு பதிலா கருங்கல் அரைச்சு எண்ணெயே எடுத்துடலாம். இலே வெறும்பையிலே, இப்ப எனக்கு புரியுது என்ன நடந்துச்சுன்னு. எனக்கு தெரியுது. இப்ப நீதான் நடந்தது என்னன்னு தெரியாம முட்டாத்தனமா இங்க வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. நீ ஏல விளங்காதவன, எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. என்னமோ எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் வசனம் பேசிட்டு இருக்க. இந்த லட்சணத்துல இழிப்பு வேற. காக்க சைக்கிள யாரு? அக்கா. இல்ல சௌந்தரம், என்னல எங்க இருக்க? என்னக்கா, என்ன விஷயம்? சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு நீ பாட்டுக்கு அங்க நீட்டி முழங்கி உட்கார்ந்துகிட்டு இருக்கிய. இந்த தம்பிய மறந்துட்டியோன்னு நினைச்சேன். நீ வேற உலகத்திலேயே இல்லாத சோறு. இல்லே, சாப்பாடு ருசியா இருந்தா போதுமா? ஆண்டு அனுபவிக்க முடியலையே. ஐயோ, அம்பட்டு பேரையும் அதட்டி உருட்டியே பழகிட்டேன். இங்க கொஞ்சமா சத்தம் போட்டு கூட பேச முடியலையே. ஐயோ ஐயோ. இல்லே, சும்மா சொல்லக்கூடாதுலே. என்ன இருந்தாலும் என் தம்பி சௌந்தரம் வீடு மாதிரி வருமா? விட்டு அங்கே செட்டில் ஆயிடுவியோன்னு பயந்துட்டேன். சரி, அங்க நீ போன விஷயம் என்ன? அதை விட்டுட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க நீ? என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆக மாட்டேங்குதே. இந்த வெறும்பையன் சம்முவா இருக்கானே, அவனை அசைக்கவே முடியலையே. இந்த சவுந்தர பாண்டி என்னாலேயே முடியல. நீ என்னத்தை கிழிக்க நினைச்சேன்னு எனக்கு தெரியல. இது பாருல, நான் வேறொரு முக்கியமான விஷயத்துக்காகத்தான் உனக்கு போன போட்டேன். என்ன? என்னன்னு சொல்லு. எனக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்திருக்கலே, அதுல இருந்து நீதால என்ன காப்பாத்தி விடணும். உனக்கு ஆபத்தா? என்னக்கா சொல்லுத? அக்கா, நீதானே மத்தவங்களுக்கு ஆபத்தா இருப்ப. ஏலே, சாணக்கு எனக்கே சறுக்கிற இடம்னு ஒண்ணு வரத்தாலே செய்யும். இப்படிதால விஷயம். இப்ப நான் தப்பிக்கிறது உன் கையில தான் இருக்கு. இம்புட்டு பெரிய விஷயம் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கியா நீ? நீ பாட்டுக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்பாடும் எதுவுமே இல்லாம முட்டாத்தனமா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சிருக்க. என்ன கைதி, எப்படி உன்னைய நான் காப்பாத்துவேன்? ஏ தம்பி, எப்படியோ எசக்கு பிசக்கா பண்ணி மாட்டிக்கிட்டேன். இப்ப
இப்ப இத பாரு, இப்ப என்ன காப்பாத்துறதுக்கு உன்னால மட்டும்தான் முடியும். ஏதாவது ரோசனை பண்ணி என்ன காப்பாத்தல. அக்கா என்னக்கா சொல்றீங்க? ஓம் பேராசைக்கு நான் பாடுபடணும். இம்புட்டு செஞ்சிருக்கேன், இம்புட்டு செஞ்சதுல தப்பிக்க நீ தான் ஏற்பாடு பண்ணிருக்கணும். இத பாரு, நான் சொன்னதை அவன் நம்புவானாலே? என்னவோ எல்லா வார்த்தையும் அவன் சந்தேகப்பட்டுட்டே இருப்பானே. இத பாரு, எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா? அப்ப என்னைய மட்டும் நம்புவானாவே? கோட்டிக்காரி மாதிரி பேசுது. இத பாரு சௌந்தரம், இந்த விஷயத்த நீ சொன்னீனா அவன் நம்பித்தான் ஆகணும். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. என்னமாச்சும் சொல்லி என்ன நீ தான் காப்பாத்தணும். ஐயோ அக்கா, இது என்னைய நீ மாட்டி விட்டுருவியா? நான் என்னக்கா செஞ்சேன்? மத்த விஷயத்துல நான் சொல்றத அந்த வெறும் பையன் நம்ப மாட்டான். ஆனா ஓம் விஷயத்துல நான் என்ன தப்பா சொன்னாலும் அவன் நம்புவான். இத பாரு, என்ன காப்பாத்தி விடலேன்னு வெயி, நீ என்ன வேவு பாக்குறதுக்காக நீதான் நாடகம் போட்டு என்ன இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சேன்னு அவங்கிட்ட எல்லாத்தையும் புட்டு 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 வச்சிருவேன். அவன் கண்டிப்பா எல்லாத்தையும் நம்புவான். அக்கா, துரோகம் பண்ணாதக்கா. தரு, நான் உன் கூட பிறந்த தம்பி இல்லக்கா. இப்படி எல்லாம் நீ செய்யறது தப்பு, சரியில்லை. யாரு யாரு துரோகம் பண்றா? மண்ணாங்கட்டி இலே, நீ மட்டும் ஈவு இறக்கம் இல்லாம என்ன கோர்ட்ல மாட்டி விடல? அது மட்டுமா, அந்த முருகனோட வைர நெக்லஸ வச்சு தானே நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்புன? அப்போ நான் மட்டும் பேசாம இருக்கணுமா நானு? இத பாரு சௌந்தரம், என்ன நீ காப்பாத்தி விடல, நிச்சயமா நான் உன்னை சமூகத்துக்கிட்ட மாட்டி விட்டுடுவேன். நீயாவது என்ன ஜெயிலுக்கு தான் அனுப்பி விட்ட, ஆனா சம்முவும் உன்னை பரலோகத்துக்கே அனுப்பி வச்சிருவான், ஜாக்கிரதை. ஆமா, என்ன காப்பாத்துற வழிய பாரு. வை போன.